திருப்பத்தூர் அருகே சிறுபான்மையினர் மாணவியர் விடுதியில் உணவை உரிய நேரத்தில் வழங்காமல் மாணவிகளை விடுதி காப்பாளர் மிரட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. வாணியம்பாடி நேதாஜி நகரில் செயல்பட்டு வரும் அரசினர் சிறுபான்மையினர் மாணவிகள் விடுதியில் முறையான நேரத்தில் உணவு வழங்கவில்லை எனவும் சொந்த செலவில் குடிநீர் வாங்கி பயன்படுத்துவதாகவும் மாணவிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தால் மாணவிகளை மிரட்டி உரிய நேரத்தில் உணவு வழங்கப்படுவதாக கடிதத்தில் கையெழுத்திட்டு விடுதி காப்பாளர் வற்புறுத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். உணவு பட்டியலில் உள்ளபடி 2 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட சாப்பிடவில்லை எனவும் புகார் அளித்திருக்கின்றனர். அரசு வழங்கும் இலவச பொருட்கள் எதையுமே தருவதில்லை எனவும் மாணவிகள் தெரிவித்துள்ளனர். இங்க நான் ஒரு 1 மந்த்ல எனக்கு ஒழுங்கா சாப்பாடு இல்லாம நான் மெடிக்கல் சர்டிஃபிகேட் காமிக்கிறேன். எனக்கு அல்சர் வந்திருக்கு. அல்சரை நான் ஒழுங்கா சாப்பிடாம இருந்தேன். அப்புறம் நான் வீட்ல இருந்து ஏதாச்சும் பிரெட் அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துட்டு வந்து மார்னிங் சாப்பிடுறது அந்த மாதிரி தான் சார். கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். சத்துணவு கூட டேஸ்டா இருக்கும் சார் சமைக்கிறது. இங்க அப்படி இல்லவே இல்லை சார். புளிசாதம் ரூ. 30 கொடுத்து கேன் வாட்டர் வாங்கி தான் யூஸ் பண்றோம். புளிசோறு லெமன் சோறுனே போடுறாங்க சார். அதுல வீக்லி எல்லாம் இருக்கு சார். கல்லு புழு எல்லாம் இருக்கு சார். சிக்கன் குழம்புல சிக்கனோட ஹேர் அப்படியே இருக்கு சார். ஆமா சார்.